மிக்ஸாம் புயல் கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கப்பட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆகுது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் புயல் அடித்து 5 நாட்கள் ஆகியும் இன்னும் தண்ணீர் பல பகுதியில் வடியாமல் இருந்து கொண்டிருக்கின்றன. புயலின் போது பெய்த மழையில் வேகமாக துரிதமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இந்த அரசனுடைய மெத்தன போக்கின் காரணமாக புயலின் போது கனமழை பொழிந்து ஆங்காங்கே தண்ணீர் தேங்கி குடியிருப்பு பகுதியில் தண்ணீர் புகுந்து உடைமைகள் எல்லாம் சேதமடைந்து விட்டன. அது மட்டுமில்லாமல் பல பகுதிகளில் சென்னை மாநகரத்தில் உள்ள பல பகுதிகளில் உணவு சரியாமல் வழங்கவில்லை, குடிநீர் வழங்கவில்லை, பால் கிடைக்கவில்லை. இதையெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் யூடியூப் மூலமாக அனைவருமே பார்த்தோம். இந்த விடியா திமுக அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தவிர்த்திருக்கலாம். இந்திய வானிலை மையம் ஒரு வாரமாக புயல் அடிக்கும், காற்று வீசும், புயல் அடிக்கின்ற காலத்தில் மழை கனமழை பொழியும் என்று தொடர்ந்து செய்தி வெளியிடப்பட்டது. இது ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் எல்லாரும் பார்த்தோம். ஆனால் இந்த விடியா திமுக அரசு அதை அலட்சியப்படுத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கு சென்னை மாநகர மக்கள், சென்னை சுற்றியுள்ள புறநகர் மாவட்டங்கள், அங்கு இருக்கின்ற புறநகர் பகுதியில் வசிக்கின்ற மக்கள் இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். இதற்கு முழு பொறுப்பு இந்த திமுக அரசாங்கம் தான். இவர்கள் முன்கூட்டியே தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மக்கள் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது 18ஆம் வருஷம் சரி 20ஆம் வருஷம் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் 15 கொடியேற்ற விழா முடிஞ்ச உடனே பருவமழை துவங்குவதற்கு முன்பாக, வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு மண்டலத்திற்கும் ஒரு IAS அதிகாரி நியமிக்கப்பட்டு அந்த அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மண்டலத்திற்கு சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு அங்கிருக்கின்ற பகுதியில், அந்த வடிகால் பகுதியில் எந்தெந்த இடத்துல தூர் வார வேண்டும், எந்தெந்த இடம் அடைப்பு இருக்குது என்பதையெல்லாம் கண்டறிந்து உடனுக்குடன் அந்த கால்வாயில் இருக்கின்ற தூர்களை வாரி அடைப்புகளை பழுது நீக்கி காரணத்தினால் மழைக்காலங்களில் தண்ணி தேங்காம விரைவாக அப்புறப்படுத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் மண்டலத்துக்கு நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் மூலமாக எங்கெங்க தாழ்வான பகுதி இருக்கின்றது, அந்த தாழ்வான பகுதியில் கனமழை பெய்கின்ற பொழுது தண்ணீர் தேங்கப்பட்டால் அதை அகற்றுவதற்கு வேகமாக துரிதமாக மின் மோட்டாரை பொருத்தி அங்கு இருக்கின்ற தண்ணீரை அப்புறப்படுத்தினோம். தயார் நிலையில் மின் மோட்டார் வச்சிருந்தோம். ஆனா இந்த அரசாங்கம், தலைமைச் செயலாளர் பேட்டியில் சொன்னார், உங்க தொலைக்காட்சியில் தான் பார்த்தோம், மழை பெய்து முடிந்த பிறகுதான் அந்த மழைநீரை அகற்றுவதற்கு நாங்க ராட்சத மோட்டாரை NLC நிறுவனத்திலிருந்து கேட்டுன்னு சொல்றாரு. அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காது என்பது நிரூபணமாகிறது. ஏற்கனவே இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கிற கருத்தின் அடிப்படையில் கனமழை பொழியும் என்று தெரிஞ்சும் கூட இந்த அரசு எச்சரிக்கையோடு தேங்கிய நீரை அப்புறப்படுத்துவதற்கு தேவையான ராட்சத மோட்டார்களை தயார் நிலையில் வைத்திருந்தால் குறுகிய காலத்திலே தேங்கிய நீரை வெளியேற்றிருக்கலாம். அதனால் மக்கள் பாதிச்சிருக்க மாட்டாங்க. அதோட 2018, 20, 2015 நீங்க பாத்தீங்கன்னா மின்சாரம் ஒரு நாள் 2 நாளையும் நாங்கள் கொடுத்தோம், துண்டிக்கப்பட்ட மின்சாரத்தை கொடுத்தோம். அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது பூமிக்கடியில் கேபிள் பதிச்சிட்டோம், விபத்து குறைஞ்சிட்டது. அப்படி இருந்தும் கூட 4 நாள், நேற்றை வரைக்கும் கூட இன்னும் சில இடத்துல கிடைக்கல. இன்றைக்கு கூட இன்னும் 90% தான் கொடுத்தாங்க சொல்றாங்க. நான் 90% சொல்றாங்க, எவ்வளவு கொடுத்தாங்கன்னு தெரியாது. இன்னும் உங்களுடைய பத்திரிகையில மாலை மலர் பத்திரிகை வரும்போது பார்த்தேன் 200 இடத்துக்கு மேல இன்னும் தண்ணி தேங்கி இருக்குதுன்னு அப்புறப்படுத்தவில்லை என்று செய்தி தெரிவிக்கின்றன.
யூடியூப்ல வந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் இந்த அரசினுடைய அலட்சியின் காரணமாகத்தான் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இனியாவது இந்த அரசாங்கம் தேங்கிய நீரை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்த இடத்துல சேரும் சகதியுமா இருக்குது, அதை விரைந்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். அந்த பகுதியெல்லாம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தொற்று நோய் ஏற்படாமல் பார்த்துக்கணும். எங்கெல்லாம் மழைநீர் அதிகமாக தேங்கி மக்கள் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த பகுதியெல்லாம் மருத்துவ முகாம் அமைச்சு மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும். இதையெல்லாம் இந்த அரசாங்கம் செய்ய வேணும். அதே போல சாலைகள்லாம் குண்டு குழியுமா இருக்கின்றது, இப்பதான் மத்திய அரசாங்கம் நிதியெல்லாம் கொடுத்திருக்குது, அதையாவது முறையாக பயன்படுத்த வேணும். அதோட எப்ப பார்த்தாலும் 4500 கோடியில வடிகால் வசதி செஞ்சிருக்கிறோம். 20 சென்டிமீட்டர் மழை பெய்ஞ்சா கூட ஒரு சொட்டு தண்ணி தேய்க்காதுனாங்க. இப்ப ஒரு சொட்டு தண்ணி நிக்கல, குளம்போல தண்ணி நிக்குது. அவர் சொன்னது கரெக்ட் தான், ஒரு சொட்டு தண்ணி நிக்கல, ஒரு குளம்போல இன்னைக்கு தண்ணி நிக்குது. எங்க பார்த்தாலும் தண்ணி நிக்குது. அதுக்குதான் வெள்ளேரி கேட்டிருந்தா நான் அறிக்கை விட்டேன். அவை இந்த விடியா திமுக அரசு இந்த வடிகால் வசதி செய்கின்ற திட்டம் எந்த நிலையில் இருக்குது? முழுதா வடிகால் வசதி செஞ்சிட்டாங்களா, இன்னும் பாக்கி இருக்குதா? இது மக்கள் தெரிந்து கொள்வதற்காக வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே நாங்க எந்த காலத்தில் எவ்வளவு மழை பெஞ்சாலும் சென்னை மாநகரத்தில் தண்ணீர் தேங்காம பார்த்துக்கிறோம், அதுக்கு வடிகால் வசதி செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எங்க பார்த்தாலும் தண்ணி தேங்கி இருக்கு. தண்ணி தேங்காத இடமே கிடையாது. எங்க கட்சி அலுவலகத்தில் கூட இப்ப கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன், 1.5 அடி தண்ணி நிக்குது. என் கட்சி அலுவலகத்தில் வெளியில பார்த்தீங்கன்னா இடுப்பு தண்ணி, உள்ள 2 அடி தண்ணி நின்னுது. இதுவே சான்று. ஆனா இங்க இருக்கிற சென்னையில் இருக்கின்ற 2 அமைச்சர்களுமே தண்ணியெல்லாம் அடிஞ்சு போச்சு, தண்ணியெல்லாம் எங்க இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் யூடியூப்லயும் எங்கெங்க தண்ணி இருக்குன்னு சொல்லி மக்கள் எரிஞ்சு விழுகிற காட்சி நாம் பார்க்கிறோம். இதுதான் நிலைமை. இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த மாவட்ட கழக செயலாளரை வரவழைச்சோம். சென்னை மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், இந்த 4 மாவட்டத்தில் இருக்கின்ற மாவட்ட செயலர் அழைத்து இன்னும் தண்ணி அகற்றப்படாமல் இருக்கின்ற பகுதியை நீங்க பார்வையிட்டு தண்ணி அகற்றுவதற்குண்டான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. அதோட தண்ணி தேங்கியிருந்த பகுதியில் சேறு சகதியுமா இருக்குது, அதை அப்புறப்படுத்துவதற்கு நீங்க அங்கே முயற்சி செய்யுங்க. அப்புறப்படுத்துவது அது மட்டும் இல்லாம தொற்று நோய் பரப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கு தேவையான ஏற்பாடு பண்ணுங்க. ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு ஏற்பாடு பண்ணுங்க. அங்கங்க மருத்துவ சிகிச்சைக்கு எடுப்பதற்கு நீ நடவடிக்கை எடுக்கணும்னு நல்ல ஆலோசனைகள் நாங்கள் வழங்கியிருக்கிறோம். அவர்களும் தங்களால் முடிந்த உதவிகளை இன்றைக்கு நம் மக்களுக்கு தந்தாங்க. நானும் நேரடியாக வந்து தந்துட்டேன். எல்லா பகுதிக்கும் போய் முடிந்த அளவுக்கு ஒரு 6-7 இடத்துல போய் மக்களுக்கு நிவாரணப் பொருளை கொடுத்தோம், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சி இல்லாவிட்டாலும் சரி, மக்களுக்கு தேவையான உதவிகளை எப்பொழுதும் செய்து கொண்டிருப்போம். மக்கள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ அப்பொழுதெல்லாம் மக்களுக்கு குரல் கொடுப்போம். மக்களுடைய துயரங்களில் நாங்களும் பங்கு பெற்று அதை நிவர்த்தி செய்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும். சார், ஒரு ஒப்பீடு பண்ணிட்டே இருக்காங்க சார். அதாவது 2015 பெருமழையோட ஒப்பிடும் பொழுது இப்போ பெஞ்சிருக்க மழை வந்துட்டு அதிகம், ஆனால் பாதிப்புகள் கிடையாது. 2015 வந்துட்டு மழை குறைவாக இருந்தாலும் வந்து பாதிப்புகள் நிறைய இருந்து ஒரு ஒப்பீடை வந்துட்டு எப்படி பாக்குறீங்க? சரி, உங்களுக்கு தெரியுமில்ல 2015 எவ்வளவு பெஞ்சது. எங்களோட நீங்க தான் களத்தில் இருக்கிறீங்க. நான் எல்லாம் பாக்குறேன், உங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்க டிவிலாம் பார்த்துட்டு இருக்கிறேன், எங்கெங்க தண்ணிக்குள்ள இருக்கிறீங்க, எங்கெங்கெல்லாம் பேட்டி கேட்கறேன். உங்களுக்கு மனசாட்சிப்படி ஊடக நபர்களும் பத்திரிகை தெரியும். 3 நாட்கள் தொடர் மழை, என்றைக்கும் இல்லாத அளவுக்கு, 40 ஆண்டு காலம் இல்லாத அளவிற்கு 2015 கனமழை பெய்ச்சது. எங்கேயும் வெளியே போக முடியல. அதோட புயல் வேகம் அதிகம். அதனால 6 லட்சம் மரங்கள் வேரோட சாஞ்சது, மின்கம்பங்கள்லாம் சாஞ்சு விட்டது. ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு போகவே முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில கூட மரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி மின்கம்பங்கள்லாம் சரி செஞ்சது. உடனுக்குடன் மின்சார துண்டித்ததில் மின்சாரம் கொடுத்து, மக்களுக்கு தேவையான உணவுகள் கொடுத்து, பால் கொடுத்து, அவங்களை தங்குவதற்கு முகாம்கள் ஏற்பாடு செஞ்சு, மருத்துவ வசதி செய்து, எல்லாமே செஞ்ச அதிமுக ஆட்சியில. ஆனா இப்ப எதுவுமே கிடையாது. புயல் அடிச்சது, ஆனா பெரு சேதம் கிடையாது. பேரளவுக்கு மரம் சேதம் கிடையாது. பத்திரிகையிலே பார்த்து ஒரு 340 மரம் தான் சாஞ்சிருக்கிறதா சொன்னாங்க. 6 லட்சம் மரம் எங்க அதிமுக ஆட்சியில் 2015 புயல் அடித்தது விளைவாக 6 லட்சம் மரம் சாஞ்சிருக்குது. இன்னைக்கு வெறும் 350 மரம் தான் சாஞ்சிருக்குது. அதாவது சாலையிலே போக முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அதிமுக அரசு வேகமா துரிதமா செயல்பட்டதின் விளைவாக மக்களுடைய பாதிப்பை குறைச்சோம், மக்களுடைய சிரமங்களை நாங்கள் குறைச்சோம். இன்னைக்கு அப்படி இல்ல.
ஒரு வாரத்துக்கு முன்பாகவே மழை பொழியும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. நான் முதலமைச்சர் இருக்கும்போது நான் செஞ்ச மாதிரி செஞ்சிருந்தா இந்த பிரச்சனைக்கே இடமில்லாம இருக்கும். அதோட எப்ப பார்த்தாலும் 4200 கோடி திட்டத்தில் நாங்கள் செயல்பட்டு சொல்றோம். இவர் 4200 கோடியில் செயல்படல. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது சென்னை மாநகர பகுதியில் 2400 கிலோமீட்டர் வடிகால் வசதி செய்யப்படும் என்ற திட்டத்தை தீட்டி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 1240 கிலோமீட்டர் நாங்கள் செயல்படுத்தினோம். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆட்சிக்கு வந்தவர்கள் இவர்கள் செயல்பட்டு இருந்தாங்க. நாங்க செயல்பட்டு விட்டதை தான் இவர் செயல்பட்டாங்க. இவர்கள் புதுசா எந்த திட்டத்தையும் கொண்டாடல. ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற காலத்தில் இந்த வடிகால் வசதி செய்து கொடுப்பதற்காக ஆசிய வளர்ச்சி வங்கி, உலக வங்கி திட்டத்தின் மூலமாக நிதியை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு 2.5 ஆண்டு காலமாக இந்த திட்டத்தை முடிக்காம ஆமை வேகத்தில் நடத்தி முழுமை பெற்றதா இல்லையா நிலவரமே தெரியல. அதுக்குதான் வெள்ளையறி கேட்டுக்கிறேன். இதுதான் நிலைமை. கடந்த மாதம் 98% முடிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பேட்டி கொடுக்கும்போது இல்ல 51% தான் நாங்க முடிச்சிருந்தோம் அப்படின்ற மாதிரியான எந்த அளவுக்கு போய் பேசுறாங்கன்னு பாத்தீங்களா? முழு பூசணிய சோற்றில் மறைக்கிறாங்க. நாட்டு மக்களுக்கு கொடுக்கின்ற தகவல் அத்தனையுமே பொய் செய்தி தான், உண்மை செய்தியே கிடையாது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம். இவர்கள் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இல்ல. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு டெண்டர் வைப்பதில் கோளாறு, கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், அதிலேயே காலத்தை கடத்தினாங்க துறையினுடைய அமைச்சர், அப்புறம் இந்த மாநகரத்தில் இருக்கிற அமைச்சர், அப்புறம் அதில் இருக்கிற கவுன்சிலரு, அப்புறம் வட்டம், எல்லாத்துக்கும் பங்கு பிரிக்கிறது நேரம் சரியா இருக்குது. இங்க திட்டத்தை நிறைவேற்றினாங்க. திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்பட்டிருந்தா இந்த வடிகால் வசதி எளிதா இருந்திருக்கும். தேங்கிய நீர் எளிதா வெளியேறுவதற்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் செய்யல. இதுதான் கோளாறு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தனாலதான் உயிரிழப்புகள் குறைஞ்சிருக்கு அப்படின்னு நான் தான் சொல்றேன். என்ன போனதற்கு என்ன உயிரிழப்பு இன்னைக்கு என்ன கம்மியா இருக்குதா? 2 பேர் உயிரோடய போயிட்டாங்க. இன்ன வரைக்கும் எடுக்கவே இல்லையே. இன்ன வரைக்கும் என்ன ஆச்சுனானே தெரியலையே. அதுக்குண்டான முயற்சியா எடுத்துட்டாங்களா? எப்ப எடுத்தாங்க? இன்னைக்கு ஈவினிங். எத்தனை நாள் கழிச்சு? எவ்வளவு நாள் கழிச்சு எடுத்திருக்கிறாங்க? 5 நாள். அப்படின்னா சாதாரண மக்களுடைய உயிர் பொருட்டல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். 5 நாட்களாக புதையுண்டவர்களை இன்றுதான் மீட்கப்பட்டு சொன்னால் இந்த அரசாங்கத்தினுடைய அவலங்கள் நாட்டு மக்கள் தெரிய வேணும். எந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் மெத்தனமாக இருக்கின்றது. உடனுக்குடன் புதையுண்டவர்களை அதை தோண்டி எடுத்திருக்க வேண்டுமல்ல. அவருடைய பெற்ற தாய் தந்தைகள் எவ்வளவு துன்பப்பட்டிருப்பாங்க, வேதனைப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் இந்த அரசாங்கத்துக்கு கவலையே கிடையாது. அதே இங்கெங்க தண்ணி தேங்கி இருக்குது. இந்த தண்ணியை அகற்றுவதற்கு தேவையான நிதி இல்லைங்கிறாங்க. ஆனா கார் ரேஸ் நடத்துறதுக்கு 42 கோடி வீண் செலவு பண்றாங்க. ஏற்கனவே ஒரு இடத்துல மைதானம் இருக்குது. இருங்காட்டுக்கோட்டையில் ஏற்கனவே அங்க கார் பந்தயம் நடத்துவதற்கு பிரம்மாண்டமான அப்படி இருக்கும்போது சென்னை மாநகர மைய பகுதியில் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? 42 கோடி வீண் செலவா? அந்த பணத்தை இந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் தேங்கி இருக்கின்ற நீரை அப்புறப்படுத்த பயன்படுத்தியிருந்தா நல்ல அரசாங்கம். எழுதாத பேனாவை 85 கோடி போட்டு நடுக்கடல கொண்டு வைக்கிறாங்க. யார் விட்டு பணம்? இரவு பகல் பாராமல் மக்கள் உழைத்து வரி செலுத்துகின்ற வரி பணத்தில் இவர் விளம்பரம் தேடிக்கொள்ள வேணுமா? இப்படி சொந்த விளம்பரத்திற்காக இந்த பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்ணணுமா? இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இதுக்கெல்லாம் தகுந்த பதிலை மக்கள் கொடுப்பாங்க. இந்த உணவு கிடைக்கிற பால் நிறைய பேர் நின்று கடந்த 4 நாட்களா பார்த்தோம். இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நிலைமை சீராயிருக்கு. இந்த விஷயத்துல அதிமுக எப்படி இதாங்க இதெல்லாம் திட்டமிட்டு செய்யலும் தான் இந்த பிரச்சனையே இருக்கு. ஏன்னா எல்லாமே டைரி இருக்குது, ஆவின் நிறுவனம் இருக்குது, பால் பவுடர் இருக்குது. ஏற்கனவே 1/2 கிலோ போட்டு கட்டி வச்சிருந்தா, முன்னெச்சரிக்கையாக செஞ்சு வச்சிருந்தா உடனுக்குடன் பால் பவுடர் கொடுத்துருக்கலாம். பால் கூட கெட்டு போயிடும், வச்சிருக்க முடியாது, ரொம்ப நேரம் வச்சிருக்க முடியாது. பால் பவுடர் இருந்தால் குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி கொடுத்துருக்கலாம். அதையும் செய்ய தவறிட்டாங்க. ஆக இதையெல்லாம் முன்னேற்பாட செஞ்சிருக்கணும் இந்த அரசாங்கம். இதையெல்லாம் செய்ய தவறிய அரசாங்கம் இந்த அரசாங்கம் என்பதை இந்த நேரத்தில்
மக்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரோம். வெள்ளை அறிக்கை நீங்க கேக்குறீங்க. ஆமா, அது சம்பந்தமா முதலமைச்சர்கிட்டயோ இல்ல உதயநிதி ஸ்டாலின்கிட்டயோ வந்து கேட்கும்பொழுது தற்போது வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு மீட்பு நடவடிக்கைகள் தான் வந்து முக்கியம். ஆமா, அரசியல் பேசலாம் விரும்பல, எதிர்த்து தலைவர் அரசியல் அவங்க பேசும்போது அரசியல் பேசலாம், நாங்க பேசலாம் அரசியல், இது அரசியலே பேசலாம். மக்களுடைய பிரச்சனைங்க, அதுதான் எதிர்க்கட்சி இருக்குது. மக்கள் எப்பொழுது பாதிக்கப்படுகின்றார்களோ பாதிப்புக்கு குரல் கொடுப்பது எதிர்க்கட்சியுடைய கடமை. அந்த கடமையை தான் நாங்க செய்யறோம். நீங்க கடமையிலிருந்து தவறிட்டீங்க, அதை நாங்க கோடிட்டு காட்டுறோம். உங்களுடைய தவறினால் மக்கள் இன்னைக்கு பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாங்க. எவ்வளவு வேதனைப்பட்டு இருக்காங்க. ஒரு குடிக்க தண்ணி இல்லைங்கிறாங்க, இன்னும் மற்ற வேலைகளுக்கு தண்ணி இல்லைங்கிறாங்க. அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மக்களுக்கு தகுந்த ஆலோசனை வழங்கணும். நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் தெளிவா சொன்னோம். பத்திரிகை ஊடகத்தில் எல்லாம் பார்த்திருப்பீங்க. புயல் வெள்ளம் வருகின்ற பொழுது ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், தேவையான காய்கறிகளை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள், டார்ச் லைட் வைத்துக் கொள்ளுங்கள், மெழுகு வைத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதோட ஆவணங்கள், முக்கிய ஆவணங்களை பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் புத்தகத்தை பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் குடி தண்ணீரை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது மேல்நிலை தொட்டி இருந்தா குடிநீரை நிரப்பி வச்சுக்கோங்க. இதையெல்லாம் ஆலோசனை வழங்கணும். என்ன கொடுத்தாங்க இந்த அரசாங்கம்? பொம்மை முதலமைச்சர், அவ்வளவுதான். பாரு பாப்பாரு போயிடுவார், அவ்வளவுதான். யார் எப்படி போனா அதை பத்தி என்ன கவலை? இதையெல்லாம் ஒரு ஆலோசனையாக மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தா மக்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த உணவுப் பொருளை வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த உணவுக்கு இவ்வளவு திண்டாட வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. ஒரு வாரமா சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு வாரமா உங்க தொலைக்காட்சியில பேட்டி எடுத்து போட்டுட்டே இருக்கிறீங்க அந்த அதிகாரிகிட்ட இருந்து. இதையாவது இந்த அரசாங்கம் ஒழுங்கா செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? அதையும் செய்ய தவறிட்டாங்களே. அதுதான் நாங்க எதிர்க்கட்சிங்கிற முறையில் இதை நாங்க வைக்கிறோம். சென்னையில பல்வேறு இடங்கள்ல மேயர் முதல் அமைச்சர்கள் வரை பொதுமக்களே போயிட்டு வந்து பார்க்கல சொல்லி முற்றுகையிடுறாங்க. தொடர்ந்து இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. எப்படி சார் பாக்குறது? நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் சொல்ல வேணும். எல்லா இடத்துக்கும் நீங்க தான் போயிட்டு இருக்கிறீங்க. நாங்க ஒரு இடத்துக்கு போய் ஒரு இடத்துக்கு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆகிருக்கு. ஆக மக்கள் இன்றைக்கு இந்த கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டாங்க. அவருடைய எதிர்ப்பை காட்டுறாங்க. இந்த மாநகராட்சி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த நிலைமைக்கு மக்கள் ஆளாயிருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த கோபத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க.